நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். சித்தப்பா. கௌரி, துர்காக்கு என்ன நல்லாதான் இருக்கா? அதையே இவ்ளோ யோசிச்சு சொல்றீங்க? அங்க ஏதாவது பிரச்சனையா சித்தப்பா? பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, துர்கா இங்க நல்லாதான் இருக்கா. இல்ல சித்தப்பா, நீங்க என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. அப்படிதான் துர்கா காணாம போனப்போ ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு மறுநாள் துர்காவை காணோம்னு சத்யாம்மா சொன்னாங்க. சித்தப்பா, இப்ப நீங்களுமே தயங்கி தான் சொல்றீங்க. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன சித்தப்பா? சொல்லுங்க. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன கௌரி? இங்க ஏதாவது பிரச்சனைனா சொல்லலாம், எதுவுமே இல்லாதப்போ நான் என்ன சொல்றது? சரி சித்தப்பா, நான் சின்ன பொண்ணு தானே, இவகிட்ட ஏன் சொல்லணும்னு நீங்க நினைப்பீங்க. துர்கா எனக்கு சித்தியா இருக்கலாம், ஆனா அவளுக்கு நான் அம்மா மாதிரி தெரியுமா? அது எனக்கு தெரியாதா கௌரி? ஆமா, துர்கா நல்லா இருக்கான்னு சொல்றேன், அதே நீ நம்ப மாட்டேங்கிற. கௌரி, கௌரி என்ன ஆச்சு? நான் கேட்டதுக்கு பதிலே காணோம், சைலண்டா இருக்க. கௌரி, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சித்தப்பா. கௌரி, ஏன் துர்காவை பத்தி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? சித்தப்பா, துர்கா பழைய மாதிரி தான் இருக்காளா? அது கௌரி, துர்கா. சித்தப்பா, நான் தான் சொன்னனே, என்னோட இந்த கேள்விக்கு உங்களால சட்டுன்னு பதில் சொல்ல முடியல. அப்படின்னா நீங்க ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கன்னு தானே அர்த்தம்? கௌரி, நான் மறைக்கணும்னு நினைக்கல. ஆக்சுவலி எனக்கே ஒரு தெளிவில்லாம இருக்கேன், அதான். அப்போ துர்கா பழைய மாதிரி இல்ல, அப்படிதானே சித்தப்பா? நீ சொல்றது சரிதான் கௌரி, ஆனா பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அவ நடந்துக்கிற விதத்துல தான் ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. சில நேரம் அவ என்ன பண்றான்னு புரியவே மாட்டேங்குது. துர்கா எப்படி நடந்துக்கிறான்னு சொல்லுங்களேன் சித்தப்பா. என் கூட வேலை பார்க்குற பூஜிதா கிட்ட துர்காவை பத்தி பேசினேன். அவ துர்காவை வர சொல்லு, நான் பேசி பார்க்கறேன்னு சொன்னான். சரின்னு லஞ்ச் எடுத்துட்டு வான்னு துர்கா கிட்ட சொன்னேன், அவளும் வந்தா. இதான் நடந்தது. துர்காக்குள்ள ஏதோ மாற்றம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க அவளை நாங்க வர வச்சா, அவ இன்னும் எங்களை குழப்பி விட்டுட்டு போயிட்டா. அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கிற மாதிரி தோணுது. வீணாம்மா சொன்ன மாதிரி தான் இருக்கு சித்தப்பா. துர்காவை நினைச்சு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் வீட்டுக்கே இப்ப வரேன். துர்காவுக்கு பின்னால ஏதோ மர்மம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, வீட்டுக்கு வந்து அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்படி கண்டுபிடிக்க நான் ஒரு விஷயம் பண்ணுவேன். என்ன பண்ண போற கௌரி? சூப்பர் கௌரி, நீ சொன்ன மாதிரி செஞ்சா துர்காக்குள்ள இருக்கிற அந்த மாற்றத்தை நாம கண்டுபிடிச்சிடலாம். சரி சித்தப்பா, நான் உடனே புறப்பட்டு வரேன். சரி கௌரி. தாயே, வீணா அம்மாவும் சித்தப்பாவும் சொல்ற மாதிரி துர்காவுக்கு எதுவுமே ஆயிருக்க கூடாது. சின்ரா சொன்ன, நாம உடனே துர்காவை பாக்குறதுக்கு கிளம்பணும். அம்மா, அங்க எதுவும் பிரச்சனையாம்மா? வாங்க, நான் போகும்போது சொல்றேன்.